ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீனுடைய பேர் வந்து கோலா மீன். இந்த மீன் வந்து பறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பறக்கும், நிறைய டிவியில் வீடியோலாம் கூட காட்டுவாங்க. இந்த மீன் பறக்கிற மீன், இந்த மீன் தான் பறக்கிற மீன். இதை வந்து இங்கே சென்னையிலலாம் கோலா மீனுன்னு சொல்லுவாங்க. இது சின்னது, இருக்கிற சைஸ்லேயே ரொம்ப சின்னதான மீன். இதுதான் இங்கே எங்கள் வீட்டாண்ட வந்துச்சு. இதை நான் வாங்கினேன். இந்த மாதிரி மீன் உங்கள் வீட்டாண்ட எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லுங்கள். இந்த மீனுடைய பேர் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மீன் எவ்வளோக்கு வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ப்ரைஸை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மீனுடைய ரேட் வந்து 1 கிலோ 250 ரூபா என்னவோ சொன்னாங்க. ஆனால் நான் கொஞ்சம் தான் வாங்கினேன். இப்போ இந்த 10 பீஸாக என்னவோ தான் இருக்கும் இந்த மீன். இந்த மீன் எவ்வளோ ரேட் இருக்கும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு அப்புறட்டா சொல்கிறேன் இதோட விலை எவ்வளோன்ட்டு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன் என்ன விலைக்கு விற்கும், எந்த மாதிரி இருக்கும்ன்றதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனை பாருங்கள், அந்த சைடில் இருக்கிற ரக்கை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, தலை வேணுன்னா வச்சுக்கலாம், வேண்டான்னா கட் பண்ணிடலாம். நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். சைடில் அந்த ரக்கை இதுவெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் உள்ளே அந்த குடல் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது உள்ள அந்த ரெட் கலர் அந்த ரத்தம் மாதிரி போகும்ல, அதெல்லாம் கூட நான் எடுத்துடுவேன். எடுத்துகிட்டு அந்த சைடில் கருப்பு இது ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டில் வால் இருக்குல்ல, வாலையும் நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா இது பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். வால் கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, உள்ளே இருக்கிற எல்லா மீன் நல்லா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சா மீன் பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லா மீனையும் 1 by 1 க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் எல்லா மீனையும் ரெடி பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டியை வாஷ் பண்ணுவேன். கண்டிப்பாக 4-5 வாட்டி வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து வறுக்கிறதுக்கு என்னென்ன போடலன்னா, மஞ்சள்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் அதுதான் நான் போடுவேன். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். அது வரைக்கும் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கிளறி வச்சுட்டு, நல்லா மீன் மேலே நல்லா கோட்டிங் வர மாதிரி நல்லா கிளறி வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சில பேர் எண்ணெய் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு கூட பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வந்து அப்படியே இது போட்டுருவாங்க, டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன், நான் தவாவில் போட்டு தான் வறுப்பேன். நல்லாயிருக்கும். இது பண்ணி நல்லா செஞ்சு நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிங்கன்னா அந்த கூலிங்கோட நல்லாயிருக்கும். மசாலா இதுவும் ஊறிடும், நல்லாயிருக்கும். மீன் வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.